அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, இதை மட்டும் செய்தால் போதும் உங்கள் குடும்ப முன்னேற்றம் அசுர வளர்ச்சி அடையும். என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு தாந்திரீக முறை. இதற்கு தேவையான விஷயங்கள் மருதாணி விதைகள். மருதாணி விதைகள் கிடைக்கிறது ரொம்பவும் சுலபம். எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் நீங்கள் கேட்டிங்கன்னா மருதாணி விதைகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஆன்லைனில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ மருதாணி விதைகள் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக மருதாணி பவுடர். இந்த பவுடர் கூட பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள் ஆன்லைனில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வீட்டில் மருதாணி செடி இருந்ததுன்னா நீங்கள் விதைகளை அங்கேருந்து எடுத்துக்கலாம். பவுடரும் பார்த்தீங்கன்னா உங்களால் அரைக்க முடிஞ்சால் பவுடராக நீங்கள் அரைச்சிக்கோங்க. தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது, பவுடர் ஃபார்மில் இருக்கணும். ஸோ நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் இல்லை ஆன்லைனில் இந்த பவுடரை வாங்குறதே உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மருதாணி விதைகளும் நீங்கள் வாங்கணும், மருதாணி இலையுடைய பவுடரும் நீங்கள் வாங்கணும். இந்த 2 விஷயத்துக்கு அடுத்ததாக ஏலக்காய். 5 ஏலக்காய் உங்களுக்கு தேவை. பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏலக்காயை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட உள்ள விதை வெளியே வந்திருக்கக்கூடாது. அந்த ஏலக்காயோடைய விதைகள் கருப்பாக அந்த விதைகள் இருக்கும் ஏலக்காய்க்குள்ளே, அது வெளியே வராத மாதிரியான ஏலக்காய்களை தான் நீங்கள் பயன்படுத்தணும். எப்போவுமே தாந்திரிகத்துக்கு பச்சை நிற ஏலக்காய் தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அந்த ஏலக்காய்களை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்துடக்கூடாது, அது ரொம்பவும் முக்கியம். அடுத்ததாக கிராம்பு, லவங்கம்னு கூட சொல்லுவாங்க. முனை உடையாத கிராம்பை நீங்கள் எடுத்துக்கணும். 5 கிராம்பு தேவை. இந்த கிராம்பும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் முனை உடைஞ்சிருக்கும், இல்லைனா அந்த கிராம்புடைய எண்டு பகுதியில் உடைஞ்சிருக்கும். இந்த மாதிரி உடையாமல் இருக்கக்கூடிய 5 கிராம்பை நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதாவது பவுல் மாதிரி, எந்த மெட்டலில் வேணாலும் இருக்கலாம். ஸ்டீலில், பீங்கானில், பிளாஸ்டிக்கில், கண்ணாடியில், எதில் வேணாலும் இருக்கலாம். கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய பவுல் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்லேயே நீங்கள் பயன்படுத்தாத கிண்ணம் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் சமையலுக்காக பயன்படுத்தின அந்த பவுல் எடுக்கக்கூடாது. இல்லை நீங்கள் அதில் உணவு சாப்பிட்ட அந்த கிண்ணமாக அது இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பவுல் தான் நீங்கள் பயன்படுத்தணும். நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியலாம், ஆனால் எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். சரிங்க, இந்த பொருட்களை எல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த தாந்திரிக முறையை நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் காலையில் தலைக்கு குளிச்சுருங்க. குளிச்சு முடிச்சதுக்கு பிறகு தான் இந்த பொருட்களை நீங்கள் வாங்கணும். முன்னாடி நாளே வாங்கி வைக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான், என்னைக்கு அந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அன்றைய தினம் தான் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கணும். அதாவது இந்த மருதாணி விதைகள், மருதாணி இலை பவுடர், ஏலக்காய் மற்றும் கிராம்பு, இது எல்லாத்தையுமே நீங்கள் அன்னைக்கு தான் வாங்கணும். வீட்டில் பயன்படுத்திட்டு இருக்க ஏலக்காயோ கிராம்பையோ நீங்கள் இதற்கு எடுக்கக்கூடாது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தலைக்கு குளிச்சதுக்கு பிறகு நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாங்கிடுங்க. முக்கியமான ஒரு விஷயம், அடுத்ததாக நீங்கள் ஒரு அகல் விளக்கு வாங்கணும். அது நீங்கள் வெள்ளிக்கிழமை தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய வீட்டில் ஆல்ரெடி பயன்படுத்தாத ஏதாவது விளக்கு இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அகல் விளக்காக இருக்கலாம், இல்லை வெள்ளியில் இருக்கக்கூடிய விளக்கோ, இல்லை பித்தளை விளக்கு, எந்த விளக்கு நீங்கள் வச்சுருந்தாலும் பரவாயில்ல. காமாட்சி அம்மன் விளக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அகல் விளக்கு மாதிரியான விளக்கு, அது எந்த மெட்டலில் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய வீட்டில் பயன்படுத்தாத விளக்கு இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு புதிய விளக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. மண்ணில் செஞ்ச விளக்கு கூட நீங்கள் ஏற்றலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு மேலே, அதாவது சூரிய அஸ்தமனம் முழுமையாக முடிஞ்சு சந்திரன் தோன்றும் அந்த நேரத்தில் 7 மணிக்கு மேலே இருந்து நீங்கள் இரவு உணவு எடுக்கிற வரைக்கும் அந்த நேரத்துக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்யலாம். 7 மணிக்கு ஆரம்பித்து உதாரணத்துக்கு இரவு நீங்கள் 11 மணிக்குள்ளே இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ அப்போ இந்த தாந்திரிகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ அந்த பவுலை எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஃபஸ்ட்டு நீங்கள் மருதாணி விதைகளை போடுங்க. அடுத்ததாக 5 ஏலக்காய், அடுத்ததாக 5 கிராம்பு. இதை போட்டதுக்கு பிறகு அதற்கு மேலே மருதாணி இலை பவுடர், அந்த பவுடரை போட்டு ஃபுல்லாக நிரப்பிடுங்க. அந்த சின்ன பவுல் நிறையிற வரைக்கும் நீங்கள் அந்த மருதாணி பவுடரை போடுங்க. அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மருதாணி பவுடரை கடையில் வாங்கிக்கோங்க. நீங்கள் வச்சிருக்கிற அந்த கிண்ணம் நிறையிற அளவுக்கு மருதாணி இலை பவுடரை போடுங்க. குறைவாலாம் இருக்கக்கூடாது. அதனால தான் சின்ன பவுலாக பார்த்து உங்களை பயன்படுத்த நான் சொன்னேன். மருதாணி விதைகள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சமாக இருந்தால் கூட போதும். அதை போட்டுட்டு அதற்கு மேலே தான் இந்த பவுடரை நீங்கள் போடணும். இப்போ அந்த கிண்ணத்துக்கு மேலே, அதாவது அந்த மருதாணி இலை பவுடர் போட்டிருக்கீங்க பாருங்கள், அதற்கு மேலே இந்த விளக்கு வைங்க. புதுசாக நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற அந்த விளக்கு,
அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா, இது கம்பல்ஷன் கிடையாதுங்க, இது ஒரு ஆப்ஷனல் தான். உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த நாட்டு மருந்து கடையிலே வாழைத்தண்டு திரி மற்றும் தாமரை தண்டு திரி, இந்த 2 திரியை வாங்கி பஞ்சு திரியோட நீங்கள் இணைச்சிருங்க. இணைச்சி அதில் நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது அது இன்னமுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது கிடைக்கலனாலும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் நார்மல் நூல் திரியில் கூட போட்டு விளக்கு ஏற்றிக்கலாம். இந்த விளக்கை உங்களுடைய பூஜை ரூமில் நீங்கள் ஏற்றுங்க. பூஜை ரூம் இல்லைன்னா கூட உங்களுடைய வீட்டில் சாமி படங்கள்லாம் எங்கே நீங்கள் வச்சுருக்கீங்களோ, காமாட்சி அம்மன் விளக்கை நீங்கள் எங்கே ஏற்றுவீங்களோ அதற்கு பக்கத்திலேயே வச்சு இந்த விளக்கையும் நீங்கள் ஏற்றுங்க. கிழக்கு திசையை நோக்கி தான் இந்த விளக்கு எரியணும். ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி தான் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றணும். உதாரணத்துக்கு உங்களுடைய காமாட்சி அம்மன் விளக்கோ இல்லை மற்ற விளக்குகளை பூஜை ரூமில் எப்படி ஏற்றுவீங்களோ அதே திசையை நோக்கி தான் இந்த விளக்கையும் நீங்கள் ஏற்றணும். விளக்கை நீங்கள் ஏற்றுனதுக்கு பிறகு அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே 2 பிரார்த்தனைகளை ஒரு 5 நிமிஷம் ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுடைய குடும்பம் நல்ல முன்னேற்றத்தை வளர்ச்சியை அடையணும்னு கேளுங்க. 2வதா உங்களுடைய வீட்டில் தொடர்ந்து சுப நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கணும்னு கேளுங்க. இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் மாற்றி மாற்றி ஒரு 5 நிமிடங்கள் அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே கேளுங்க. மன அமைதியோட ரிலாக்ஸ்டாக அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே இந்த 2 பிரார்த்தனைகளையும் ரிப்பீட்டடாக ஒரு 5 நிமிஷம் கேளுங்க. அதற்கு பிறகு 20 நிமிடங்கள் அந்த விளக்கு எரியட்டும். 20 நிமிடத்துக்கு பிறகு அந்த விளக்கை நீங்கள் குளிர வச்சுடுங்க. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து 7 நாட்கள் செய்யணும். நீங்கள் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க, அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் 7 நாட்கள் நீங்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றி இதே பிரார்த்தனையை வைக்கணும். நீங்கள் எதையும் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. மருதாணி பவுடரையோ அந்த மருதாணி விதைகளையோ எதையுமே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தினமும் நீங்கள் விளக்கு ஏற்றினாலே போதும். 7 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து ஏற்றணும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த 7 நாட்களும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடவே கூடாது. அதாவது இந்த விளக்கு ஏற்றும் அந்த நபர் மட்டும் சாப்பிடாம இருந்தால் போதும். உங்களுடைய வீட்டில் நீங்கள் நான்வெஜ் சமைக்கலாம், நீங்கள் மற்றவங்கெல்லாம் அதை சாப்பிடலாம். விளக்கு ஏற்றும் அந்த நபர் மட்டும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இந்த 7 நாட்கள் மட்டும். அதே மாதிரி ஒரே நேரத்தில் தான் நீங்கள் விளக்கு ஏற்றணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு ஏற்றுறீங்கன்னா அடுத்த நாள் சனிக்கிழமை நீங்கள் 8 மணிக்கு கூட ஏற்றலாம். எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ அந்த நேரத்தில் இந்த விளக்கை ஏற்றலாம். ஆனால் மாலை 7 மணியிலிருந்து இரவு 11 மணிக்குள்ளே நீங்கள் அந்த விளக்கை ஏற்றணும். இந்த இன்பிட்வீன் டைமில் எப்போ வேணாலும் நீங்கள் விளக்கு ஏற்றலாம். இப்போ ஒரு குடும்பத்தில் உதாரணத்துக்கு 4 பேர் இருக்கீங்கன்னா ஒருத்தர் மட்டுமே இதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. வெள்ளிக்கிழமை இப்போ நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் சனிக்கிழமை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர் விளக்கேற்றலாம். ஆனால் அந்த பிரார்த்தனையை மட்டும் அவர் வைக்கணும். 5 நிமிடங்களுக்கு அந்த 2 பிரார்த்தனைகளை வைக்கணும். யார் வேணாலும் விளக்கேற்றலாம். இப்போ பெண்களாக இருக்கீங்க, சில நாட்கள் தீட்டா இருந்துச்சுன்னா உங்களுடைய குழந்தைகள், அப்படி இல்லைன்னா உங்களுடைய கணவர் கூட அந்த விளக்கை ஏற்றலாம். ஆனால் குளிச்சுட்டு மட்டும்தான் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றணும். சரிங்க, 7 நாளைக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் அந்த விளக்கு நீங்கள் ஏற்றலாம். நீங்கள் எப்பெல்லாம் சுத்தமாக இருக்கீங்களோ, குளிச்சுட்டு அசைவம் சாப்பிடாமல் இருக்கீங்களோ அந்த நேரங்கள் எல்லாம் நீங்கள் விளக்கு ஏற்றலாம். ஆனால் மாலை 7 மணிலிருந்து இரவு 11 மணி வரை அந்த நேரத்துக்கு நடுவில் தான் நீங்கள் ஏற்றணும். 48 நாளைக்கு ஒரு முறை அந்த கண்டென்ட்டை நீங்கள் மாற்றினாலே போதும். அதாவது அந்த கிண்ணத்தில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த மருதாணி இலை பவுடர், மருதாணி விதைகள் மற்றும் ஏலக்காய் கிராம்பு, அதை மட்டும் 48 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றினாலே போதும். அதை எல்லாத்தையும் தூக்கி கால் படாத இடத்துல போட்டுருங்க. ஒரு மரத்துக்கு கீழேயோ இல்லை ஒரு செடிக்கு கீழேயோ நீங்கள் தூக்கி போட்டுடலாம். முடிஞ்சவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஓடுற நீர்நிலைகள் இருந்தாலும் போடலாம், இல்லை கிணறு இருந்தாலும் அங்கேயும் நீங்கள் தூக்கி போட்டுடலாம். 7 நாட்கள் தொடர்ந்து விளக்கேற்ற சொன்னதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருதாணிக்கு அந்த அளவுக்கு சக்திகள் இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் எல்லாமே போயிடும். நெகட்டிவிட்டி போயிட்டாலே அந்த இடத்துல பாசிட்டிவிட்டி தான் இருக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷனை நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய வீட்டில் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கான முன்னேற்றங்கள் தென்படும். அதை பார்த்துட்டு நீங்களே தொடர்ந்து விளக்கேற்ற ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனும் ஒரு நல்ல மாற்றமும் உங்களுக்கு கண் கூட தெரியும். நிறைய பேருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா திருமண தடை இருக்கும், ஒரு உத்தியோகம் கிடைப்பதில் ஒரு தடை இருக்கும், பொருளாதாரத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், எந்த ஒரு முன்னேற்றமுமே இருக்காது, குடும்பம் ரொம்ப டல்லாக போயிட்டு இருக்கும், வளர்ச்சின்றதே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வீடுகளில் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சாலே போதும், அந்த அளவுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். குடும்பம் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு முன்னேற்றம் அடையும். திரும்பவும் சொல்கிறேங்க, 7 நாட்கள் நீங்கள் முடிச்சதுக்கு பிறகு எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ நீங்கள் குளிச்சுட்டு நான்வெஜ் சாப்பிடாம சுத்தமாக இருக்கிற எல்லா நாட்களும் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றலாம். தொடர்ந்து விளக்கேற்றணும்னு அவசியம் கிடையாது. 7 நாட்கள் மட்டும்தான் நீங்கள் கண்டினியூஸாக விளக்கேற்றணும். அவ்வளவுதாங்க இந்த பதிவு. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.